ஐடியா ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோ 10th மேக்ஸ்க்கான பப்ளிக் எக்ஸாமில் ஒரிஜினல் கொஷின் பேப்பரோட மாடல் வந்து பசங்களை பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய அனைத்து கேள்விகளையும் நம்ம பசங்க தவறாமல் எல்லாத்தையும் போட்டு படித்து பாருங்கப்பா. அடித்து சொல்கிறேன், இதிலிருந்தும் பல கேள்விகள் நிச்சயமாக நடக்க போகும் தேர்வில் கண்டிப்பாக கேட்கப்பட வாய்ப்புகள் அதிகபட்சமாக உள்ளது. ஸோ அதனால் தவற விடாதீர்கள். இதே மாதிரி மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸு, கைட்ஸு, கொஸ்டின் பேப்பர்ஸ் உட்பட நம்ம சேனலில் தொடர்ச்சியான வீடியோக்கள் நம்ம மாணவர்களை அப்லோட் செய்து கொண்டு வருகிறோம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் ஒன்று விடாமல் தெரிஞ்சுக்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப்பில் குரூப் லிங்க் இருக்குது. அதில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்களோ போய் உடனடி ஜாயின் பண்ணுங்கள். இந்த கொஷின் இந்த பிடிஎஃப்கான ஆன்சர் வேணும் அப்படின்னு நினச்சினா கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் மட்டும் போடுங்க. உங்களுக்கான பிடிஎஃப் வந்து சேரும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, குரூப் ஜாயின் பண்ணுறேங்க, ஆன்சர் அங்கே போட்டுருவோம். சரிங்களா? இதோடு மட்டும் இல்லாமல் நம்ம பசங்க ஒரு மெயின் மேட்ருப்பா. ஸோ டாப் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் 8 மார்க்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு தரமான பிடிஎஃப்பும் நம்ம மாணவர்களுக்கு அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ அந்த 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் மட்டும் போட்டால் போதுமா ப்ரோ? எவ்வளோ ப்ரோ மார்க் எடுக்க போகிறேன் 100க்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா மினிமம் சொல்கிறேன் 80+ அழகாக நம்ம பசங்க மார்க் தட்டி தூக்குறோம். நான் கொடுக்குற இம்பார்ட்டன்ட் கொடுத்து படித்தா மட்டுமே. ஓகேங்களா? ஸோ அதனால் கவலையப்படாதீங்கப்பா. ஸோ அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். வீடியோ போடுறேன், டிஸ்கிரிப்ஷனில் குரூப் இருக்குது, அதுலேயும் பிடிஎஃப் அப்லோட் பண்ணுறேன். அப்படியே இதுக்கான ஆன்சருக்கும் பிடிஎஃப் போடுறேன். எல்லா மெட்டீரியல் நம்ம பசங்களுக்கு நம்ம சைட்லேருந்து கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே நிமிஷம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணி விட்டுருங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். மார்க் மேக்ஸில் தரமாக ஸ்கோர் பண்ணணும்னா 1 மார்க்ஸில் 14 1 மார்க்ஸ் இருக்குது. அதில் நம்ம பசங்க மினிமம் ஒரு 12+ எடுங்கப்பா. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் புக் பேக்கில் 14ல் 12லேருந்து 13 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் வந்து கேட்டுருவாங்க. ரிமைனிங் இருக்கிற 1 அல்லது 2 மேக்ஸிமம் 2 கொஸ்டின் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டீரியரில் கேட்கப்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம பசங்க 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் புக் பேக் படித்தாலே இப்போது மார்க் எத்தலாம். இது ஒரு பக்கம் தட்டி விட்டுருங்க. ஓகேங்களா? அடுத்ததாக 2 மார்க்ஸ். ஸோ 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் கவலை வேண்டாம். டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நான் கொடுக்குறேன். டைப் 1 டைப் 2 டைப் 3 வாரியாக நம்ம பசங்களுக்கு கொஷின்ஸை கொடுக்குறேன். அதெல்லாம் போட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்தாலே போதும். இதில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா 10 இருந்தால் போதும். கொஸ்டின் 28 வந்து கம்பல்சரி. ஓகேங்களா? ஸோ கம்பல்சரி. ஸோ இப்போ இதில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாம் காட்டுறேன், அதை அப்படியே பார்த்துனே வாங்க. நான் உங்களுக்கு ஒரு சில மேட்ரிகள் சொல்கிறேன், அதை அப்படியே நோட்டீஸ் பண்ணிங்க. சரிங்களா? ஸோ இந்த 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களுக்கு மார்க் அலோகேஷனில் விளையாடுவாங்க. அதாவது தயவு செஞ்சு எடுத்த உடனே பசங்க என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் என்னென்ன ஃபார்முலாஸெல்லாம் இருக்கோ எல்லா ஃபார்முலா படிச்சிருக்குப்பா. ஏன் சொல்கிறேன்னா அந்த ஃபார்முலாஸ் எல்லாமே நீங்கள் உங்களுக்கு தெரியாத கொஷின் வந்தாலுமே அதோட ஃபார்முலாஸ் தெரிஞ்சிச்சுன்னா ஃபார்முலா மட்டும் எதுனால உங்களுக்கு 1 மார்க் அழகாக கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் ஃபார்முலாஸ் கம்பல்சரி நம்ம பசங்க படிக்கணும். அப்போ தான் மார்க் தரமாக ஸ்கோர் பண்ண முடியும். தெரியாத கொஷின் வந்தாலும் ஃபார்முலா எழுதிடலாம். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் பார்த்து வச்சுங்க. ஸோ 18th is very important பார்த்து வச்சு. 19th அதை determine the nature of the roots for the following quadratic equation very important. 20 இந்த ஃபிகர் QAPB. ஸோ இந்த டயக்ராம் பார்த்து கொஸ்டின் பார்த்து வச்சுங்க. 21 பொறுத்த வரைக்கும் most important the line P passes through the points 3, -2, 12, 4 and the line Q passes through the point 6, -2 and 12, 2 is parallel P parallel to Q கேட்குறாங்க. ஓகேங்களா? இது பார்த்து வச்சுருங்க. ஸோ இது 22 வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ஸ்லோப் ஆஃப் த ஸ்ட்ரைட் லைன் 6x + 8y + 7 = 0. ஓகேங்களா? ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட்ப்பா. நெக்ஸ்ட் 23 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூவ் தட் ஃபாலோவிங் ஐடென்டிட்டி 1 - tan square theta by cot square theta minus 1 = tan square theta. ஓகேங்களா? 24 பொறுத்த வரைக்கும் a cylindrical drum has height of 20 cm and base radius of 40 cm. Find its curved surface area. ஓகேங்களா? 25 the volumes of 2 cones of same base radius are 3600 cm3 and 5040 cm3. Find the ratio of heights. 26 find the standard deviation of first 21 natural numbers. very important. கண்டிப்பாக கேட்கப்பட வாய்ப்பு அதிகபட்சமாக உள்ளது. நல்லா பார்த்து வச்சுங்க. 27 a coin is tossed thrice. what is the probability of getting 2 consecutive tiles? 28 which term of an AP 16, 11, 6, 1 is -54. ஓகேங்களா? இதை பார்த்து வச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் இதில் இருக்குது. இதெல்லாம் போட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அதேமாதிரி எனி 10 எழுதினா போதும். கொஸ்டின் நம்பர் 42 வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி. ஸோ நம்ம பசங்களுக்கு டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தனியாகவும் கம்பல்சரியில் மட்டும் பர்டிகுலராக கேட்கக்கூடிய கேள்விகள் என்ன இருக்குது, என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குது, அந்த மாதிரி தனியாக ஒரு வீடியோ போடுவோம். சரி, கவலைப்படாதீங்கப்பா. ஸோ மேக்ஸில் நம்ம பசங்க 80+ எடுக்கிறதுக்கு நான் கேரண்டியாக சொல்கிறேன். நல்லா பார்த்து வச்சுங்க. இந்த சம்ஸும் நான் கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் அடுத்த வீடியோ போடக்கூடிய இம்பார்ட்டன்ட் சம்ஸும் பார்த்தாலே போதும். 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் எல்லாம் நச்சு அடிக்கலாம். ஸோ கவலைப்படாதீங்க. அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட் 31 வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த சம் டு n terms of the series 3 + 3 வெரி இம்பார்ட்டன்ட். கம்பல்சரி பார்க்கக்கூடிய முக்கியமான சம்மு. இப்போ வரைக்கும் நம்ம பசங்க இதை பார்க்காம இருந்தாலும் இப்போ இந்த வீடியோ பார்க்குற செகண்டில் இப்போ அந்த சம்மை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இதே மாடலில் ஒரு 2 சம் 3 சம் இருக்கும். அந்த சம்மையும் போட்டு பாருங்கள். அடித்து சொல்கிற ஒரு மாடல் கேட்பாங்க, கம்பல்சரி படிக்கணும். அதேமாதிரி if 9x இது சம் பார்த்துங்க ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் a and b
33 ரேகா has 15 ஸ்கொயர் கலர் பேப்பர்ஸ் ஆஃப் சைஸ் 10 சென்டிமீட்டர். இது அடிக்கடி நம்ம கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு மட்டுமே ஒரு 3 பப்ளிக் எக்ஸாம்லேயும் இந்த 33 கொஸ்டின் வந்திருக்கு. 10 சென்டிமீட்டர், 11 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர், 24 சென்டிமீட்டர். ஹவு மச் ஏரியா கேன் பி டெக்கரேட்டட் வித் திஸ் கலர் பேப்பர்ஸ்? ஓகேங்களா. ஸோ இதையும் பார்த்து வச்சிங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 34ல் இஃப் ஏ ஈக்குவல் டு பி வெரிஃபை தட் பண்ணும், ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ். ஓகேங்களா. தயவு செஞ்சு தியரம்ஸ் கம்பல்சரி 3 தியரம் இருக்குது. அந்த 3 தியரமையும் நம்ம பசங்க பார்த்து வச்சிங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் பித்தகோரஸ் தியரம். ஓகேங்களா. இதில் கொடுத்துருங்க, மொத்தமே 3 தியரம் தான். அந்த 3 தியரம் படித்து வச்சுருங்க, கம்பல்சரி தியரம் வரும். ஸோ 5 மார்க்ஸில் அழகாக 5 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். 36 பொறுத்த வரைக்கும் ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டரல் whose vertices are -9,0, -8,6, -1, -2 and -6,3. நெக்ஸ்ட் 37 பொறுத்த வரைக்கும் ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் த்ரூ த இன்டர்செக்ஷன் ஆஃப் லைன்ஸ் 7x + 3y = 10, 5x - 4y = 10 and parallel to the line. ஓகேங்களா. ஸோ இதையும் பார்த்து வச்சுங்க. So 38 பொறுத்த வரைக்கும் pole of 5 meter height is fixed on the top of a tower. The angle of elevation of the top of the pole observed from a point A on the ground is 60 degree and the angle of depression to the point A from the top of tower is 45 degree. Na find the height of the tower கேட்குறாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி 39 if a metallic sphere of radius 16 cm is melted and recast into small spheres of each of radius 2 cm, how many small spheres can be obtained? நெக்ஸ்ட் 40 வெரி வெரி இம்பார்ட்டன்ட்பா. கண்டிப்பாக இந்த சம் கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. இதே மாடல் ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும், அதுவும் கேட்க வாய்ப்பு இருக்குது. பார்த்து வச்சுங்க. ஃபைண்ட் த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் த பேஜஸ் கம்ப்ளீட்டட் பை தெம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 41 பொறுத்த வரைக்கும் 2 dices are rolled. Find the probability that the sum of outcomes is equal to 4, greater than 10, less than 13. Next 42 பொறுத்த வரைக்கும் the internal and external diameters of a hollow hemispherical vessels are 20 cm, 20 cm respectively. Find the cost to paint the vessel all over. ஓகே, இது பார்த்து வச்சுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ மேலே இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் நல்லா பார்த்து வச்சுங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு. இதுக்கப்புறம் 8 மார்க்ஸ் பசங்களா. ஸோ 8 மார்க்ஸ் கவலையப்படாதீங்கப்பா, என்னென்ன வரும் 8 மார்க்ஸ் மொத்தமே ஒரு 8 மார்க்ஸில் இது ஜாமெட்ரியில் வரைஞ்சி கிராஃபில் 5 கொஸ்டின் கொடுக்குறேன். அதை மட்டும் நம்ம பசங்க போட்டு ஒர்க் அவுட் பண்ணாலே போதும், நச்சுன்னு நறுக்குன்னு அடிச்சிடலாம். ஓகேங்களா. ஸோ கவலைப்படாதீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா draw the 2 tangents from a point கொடுத்துருக்காங்க, which is 10 cm away from the center of a circle, radius 5 cm, also measure the length of the tangent. அப்படி இல்லை கீழே வந்து பார்த்தீங்கன்னா construct a triangle PQR in which QR = 5 cm, angle P = 40 degree and the median PG from P to QR is 4.4 cm. Find the length of the altitude from P to QR. ஓகேங்களா. ஸோ இது மேலே கொடுத்துருக்காங்க. ஜாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டம் இல்லை, ஈஸியாக தான் இருக்குது இதில். So the following table shows that the data about the number of pipes and the time taken to fill the same tank. ஓகேங்களா. கொஷின் என்னன்னா, draw the graph of the above data and hence find the time taken to fill the tank when 5 pipes are used. அப்புறம் find the number of pipes when the time is 9 minutes. ஓகேங்களா. ஸோ இந்த மாடலில் உங்களுக்கு மொத்தம் 4 கொஷின் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் draw the graph of y = x² + x - 2 and hence solve x² + x - 2 = 0. ஓகேங்களா. ஸோ இந்த பேசிஸில் ஒரு 4 சம் மொத்தமாகவே ஒரு 5 சம் கொடுக்குறேன். ஸோ ஜாமெட்ரி கிராஃபில் நம்ம பசங்க மொத்தமாக ஒரு 15 சம் வரும். ஸோ அது அப்புறம் 2 + 3 மார்க் 5 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். ஸோ அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணாலே போது நம்ம பசங்க 80+ தரமாக ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அதனால் கவலைப்படாதீங்க, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஆன் த வே பசங்களா. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நீங்கள் இப்போ தான் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் நல்லா போட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கப்பா. கண்டிப்பாக இதிலேருந்து ஒரு சில கேள்விகள் நிச்சயமாக கேட்க வாய்ப்பு இருக்குது. நல்லா பாருங்கள், POQ கொஸ்டின் பேப்பர் அதுக்காக தான். சரிங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா, மிஸ் பண்ணுறாதீங்க. டாட்டா, பை பை.